எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி அவதரித்த நட்சத்திரம். அசுவனி நட்சத்திரம் மேச ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஐப்பசி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வரக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி தானுங்க. தொழில் ஸ்தானாதிபதி வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவானாக வரமாட்டார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில், அதுபோக நீட்ச நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம்தான். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு 29 நாள். 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் 29 நாட்கள் வரும். மற்றபடி 30 நாள் தானுங்க. போன வருடமோ அதுக்கு முன்னுக்கு வருடமோ அதுக்கு முன்னுக்கு வருடமோ 30 நாட்கள் தான் ஐப்பசி மாதம். இந்த வருடத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு 29 நாள். தொழில் ஸ்தானாதிபதி நீட்ச நிலையில் வர்றதும், அதுபோக மறைவு ஸ்தானத்தில் வர்றதும், இது எதுவுமே நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு நல்லது கிடையாது. பொதுவாக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவால் கூட பெரிய லெவலில் யாரும் வர்றதில்லைங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மிஷின் வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மிஷின் ஓடுறதை விட வேகமாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு சரிவு ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதே கரெக்டாக போயிடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சூரிய பகவான் 12வது பாவகத்துக்கு வந்து அசுவனி நட்சத்திரத்தில் நம்ம மாதம் பிறக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சரியில்லை. ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம செவ்வாவுடைய நட்சத்திரமான உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருப்பார், அதுவும் நமக்கு சரியில்லைங்க. ராகு பகவானுடைய சாரத்தில் வர்றதும் சூரிய பகவான் சரியில்லை. அப்போது ஐப்பசி மாதம் 23 தேதிக்கு மேலே தான் நேரம் நல்லா இருக்குது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அப்போ ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தொழிலில் அதிகமாக முதலீடு போடுறதோ, அடுத்தவனை நம்புறதோ, இல்லை அடுத்தவங்ககிட்ட காசு பணம் கொடுக்குறதோ, இல்லை அடுத்தவனை சேர்த்து தொழில் செய்கிறதோ, தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலான்ட்டு ஏதாவது ஒரு வீம்புக்கு வீரியத்துக்கு வேட்டையாடுறதோ, கண்டிப்பாக இது எல்லாமே பாதகத்தை கொடுத்துரும். ஜாதகத்தில் நம்ம நல்லது தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பாதகமாக இருக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கிடணும். அதிலிருந்து நம்மளால் சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியலையான்றதை தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே பலவிதமான சங்கடங்களும் பலவிதமான தொந்தரவுகளும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்றும் புதுசு கிடையாது. காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளோ சிரமப்படணுமோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டுட்டீங்க. ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி நீட்ச நிலையில் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு தனஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தை வர்றதும் நமக்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. அதை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபத்துக்கு அதிபதி புதன் வருவார். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது நல்லது தானுங்க. குரு பகவான் உண்மையிலேயே ரிஷபத்துக்கு போனதுலேருந்து ஒரு 6 மாத காலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் 4 காசு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் 10 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தகுதியாக தான் இருக்கிறீங்க. ஐயா, நான் என்ன கேட்குறேனுங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே போகிறதும் போகாததும் அப்பாற்பட்ட விஷயம். இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தொழில் ஸ்தானாதிபதியோட லாபஸ்தானாதிபதியும் மறைஞ்சிருக்கிறார் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 12ஆம் தேதி வரை
லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இது நமக்கு ரொம்பவும் மோசமான ஒரு சூழல். பொருளாதார ரீதியாக சங்கடப்படுறது, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழக்கிறது, இல்லை சீட்டு பணம் போட்டனுங்க அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிடும். இல்லை இருக்கிற வேலையில் சிக்கல் ஏற்படுத்துறது, இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிடலான்ற ஒரு வீம்பு வர்றது. முடிஞ்ச அளவுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இந்த புதன் 12வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் தேதி போனால் சரியாயிடுமா சார் அப்படின்னா, 10 கிலோ சுமக்கிறோம்னா அதில் 5 கிலோ சுமையை நம்ம இறக்க வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். என்னைக்கு 12ஆம் தேதி வரை. 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 23ஆம் தேதி வரைக்கும் மறுக்க சரியில்லாமல் தாங்க இருக்குது. ஆனாலும் இந்த 12ஆம் தேதி வரை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். ஐப்பசி மாதத்தில் நிறைய நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. இல்லை தேதி வச்சுட்டுனுங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் இந்த நாளில் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம், நீங்கள் கட்டி காப்பாற்றணும் பக்கத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் செய்யுங்க. ஆனால் கோச்சார ரீதியாக இது பாதகத்தை தான் கொடுக்குமே தவிர சாதகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே 23 தேதிக்கு மேற்கொண்டு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிப்பார். ஆதாரம் இல்லாமல் சொல்லிங்க, உங்களுக்கு 100% ஆதாரபூர்வமாகவே சொல்கிறேன். இந்த சூரிய பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் தான் மாத தொடக்கத்தில் இருப்பார். 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும், உங்கள் ராசியாதிபதி தான் செவ்வாவுடைய நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம். செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி மட்டும் கிடையாது, உங்கள் ராசிக்கு 6 கூட. அப்போ செவ்வாய் 8ல் மறைஞ்சிருப்பார் இந்த மாத தொடக்கத்தில். புனர்பூச நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 89 டிகிரியில் இந்த மாதத்தில் இருப்பார். மறைவு ஸ்தானத்தில் இருப்பார் இந்த மாத தொடக்கத்தில். அப்போது 6 குடையவருடைய நட்சத்திரம் வாங்கி 12வது பாவகத்தில் இருப்பார். 6 குடையவர் 8ல் மறைஞ்சிருப்பார். அப்போ அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சித்திரை, அதாவது நம்ம ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி சித்திரை நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் இருப்பார்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆகிடுவார். 9வது பாவகத்தில் நீச்சம் அடைவாருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைவார். நீச்சத்திலிருந்து இன்னொரு நீச்சனை பார்க்குறாரே, அவர் நீச்சத்தில் இருக்கிறாரு செவ்வாய். ஐப்பசி 3ஆம் தேதி வந்துடுறாரு. 4வது பார்வை இருக்குது இல்லைங்களா, அந்த 4வது பார்வை சூரிய பகவான் இருக்கிற இடத்த விருச்சிக ராசிக்கு 12வது பாவகத்தை துலாம பார்ப்பாரே, கடகத்திலிருந்து நீச்சனை பார்ப்பாரே. அதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாதுங்க. அதாவது ஏற்கனவே நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு இப்போ தான் ஒரு ஒளி தெரியுதுங்க, மூச்சு விட்ற அளவுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறனுங்க அப்படின்ற பக்குவத்தில் விருச்சிக ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நண்பர்கள் இந்த தருணத்தில் வீம்புக்கு வீரியத்துக்கு வேட்டையாடி இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா மறுபடியும் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் உங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்கிறது என்னன்னா, நம்ம மேலே போகிறோம் மேலே போகலன்றது அப்பாற்பட்ட விஷயம். கெட்ட நேரங்கள் சூதானமாக இருங்க, பத்திரமாக இருங்க, கண்ணும் கருத்தமாக ஒரு வேலையை செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. இன்னும் சில பேர் இருக்காங்க, வண்டி வாகனத்தில் 40ல் போக சொன்னால் 400ல் போகிறது. 400ல் வண்டி வாகனம் போகுமா சார்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க. வண்டி வாகனத்தில் சாகசமெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக கீழே விழுந்து மூஞ்சி மோர் உடையிற அளவுக்கு சூழ்நிலைகள் கொடுத்துரும். அது பார்த்துக்கோங்க. என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தானுங்க சொல்கிறேன். ஏன்னா கிரகம் நமக்கு 23ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக கிடையாது. 23 தேதிக்கு மேலே சொல்கிறீங்களா, நிச்சயமாக நீங்கள் ராஜா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நேரம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தால் கூட அரசன் ஆகிடுவார். அதே நேரம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. இது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. சுக்கிர பகவான் நமக்கு பயிற்சி ஆவார். எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 20 தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். 20 தேதிக்கு மேலே 23ஆம் தேதி அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 23லேருந்து 29 கிட்டத்தட்ட ஒரு 6 நாள்
இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு காலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், உங்கள் ராசிநாதன் நீச்சம் அதாவது நீச்சம் அடைவார். உங்கள் ராசிநாதன் எட்டில் மறைவார். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி பகையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சுபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது எல்லாமே நமக்கு சாதகம் கிடையாது. அப்போது பாதகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பலப்படுத்திக்கிடணும். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் போகிறதோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளார அதிகமாக ஒரு சங்கடங்களை பண்ணிக்கிறதோ கொஞ்சம் சூதானமாக இருங்க. அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஐப்பசி மாதம் 23 தேதிக்கு மேற்கொண்டு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கப்படுதுன்றதில் மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. உறுதியாக நல்லா இருப்பீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.